ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம கத்திரி செடி வந்து எவ்வளோ அறுவடை செய்கிறங்கிறதாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வந்து நிறைய கத்திரி செடி வளர்ப்பு நம்ம இருந்தாலும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு செடி 2 செடி வந்து நான் எப்போவுமே நட்டு வைப்பேங்க. இந்த 2 செடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அப்பப்போ வந்து குழம்புக்கு வந்து நமக்கு அடுப்பில் குழம்பு வந்து வைக்கும்போது கூட 4 காய் பறிச்சிட்டு போய் சீக்கிரமாக குழம்பு வச்சிடலாம். அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பக்கத்துலேயே இருக்கிறது வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த ஒரு செடி வந்து நம்மளுக்கு எவ்வளோ காய் கொடுக்குறதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி வந்து இந்த ஒரே செடியில் இருக்கிற காய் மட்டும்தான் அறுவடை செய்ய போகிறேன். வீட்டுக்கு முன்னாடி 2 செடி இருக்குது. அதில் இன்னொரு செடியில் வந்து நான் எந்த அறுவடையும் செய்யலை. இந்த ஒரு செடியே நம்மளுக்கு எவ்வளோ காய் கொடுத்துருக்குதுன்னு பாருங்கள். இந்த செடி காய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இதுக்கு வந்து எந்த ரசாயன மருந்து நான் அடிக்கிறது இல்லைங்க. இதுக்கு வந்து வேருக்கு மட்டும் எப்பாவது ஒரு வாட்டி வேப்பெண்ணெய் ஊற்றுவேன். அது போக பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் வந்து கரைச்சி வேர்க்கிட்ட ஊற்றுவோங்க. அதை தவிர இதுக்கு எந்த வைத்தியமும் எந்த ஒரு உரமும் கொடுக்கறதில்ல, மருந்தும் அடிக்கிறது இல்லைங்க. எப்பவுமே பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற கத்திரி செடிக்கு வந்து ரொம்ப அதிகமாக மருந்து அடிப்பாங்க. ஏன்னா கத்திரி செடியில் மட்டும்தான் அதிகமாக சொத்தை உழவும் நோய் வந்து அதிகமாக தாக்குன்னு சொல்லி அதிகமாக மருந்து அடிப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து கடையில் வாங்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு செடி 2 செடி வச்சாலே போதுங்க. நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான காய் வந்து நம்ம எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அறுவடை செஞ்சுக்கலாம். எந்த மருந்து அடிக்காமல் வந்து நம்மளுக்கு வந்து எந்த பயமும் இல்லாமல் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து மனசுக்கு ஆறுதலாக இருக்குங்க. பயமே இல்லாமல் நம்ம குழம்பு வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இதில் இவ்வளோ காய் காய்ச்சிருக்கு. ஒரு சொத்தை கூட கிடையாது. கண்ணை மூடிக்கிட்டு அரிஞ்சு குழம்பு வைக்கலாங்க. அந்தளவுக்கு ஒரு சொத்தை கிடையாதுங்க. இது வந்து செடிக்கு வந்து எந்த மருந்து அடிக்காதனால செடி வந்து பார்த்தா நோய் தாக்குன மாதிரி தான் இருக்குது. ஆனால் காய் வந்து எந்த சொத்தையும் இல்லைங்க. அடியில் வந்து பிஞ்சு நிறைய கொத்து கொத்தாக பிடிச்சிருக்குதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி வச்சு 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இது காய் வந்து நம்மளுக்கு விடாமல் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் வேர் வரைக்கும் காய்க்குதுங்க. அடியில் இருக்கிற வேரில் கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மண்ணுக்கு அடியில் வேர்கிட்ட கூட 4 காய் வந்து இருக்குது. கரெக்டாக மண்ணை முட்டியே இருக்கிற வேர்கிட்ட பிஞ்சு வச்சு காய் இருக்குதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் வீட்டுக்கு பக்கத்தில் செடி வச்சுருக்கிறீங்கன்னா அறுவடை செஞ்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போவுமே தோட்டத்தில் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் 1-2 செடி வச்சுருவேன். இது நம்மளுக்கு எப்போவுமே அறுவடை செஞ்சுட்டே இருக்கலாம். நம்ம வந்து தண்ணி வந்து எப்படி இருந்தாலும் பூஞ்செடியெல்லாம் வச்சுருப்போம். அதுக்கு இருக்கிற தண்ணியே ஈரமே போதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு செடி வந்து நம்மளுக்கு எவ்வளோ காய் கொடுத்துருக்குதுன்னு பாருங்கள். ஒரு காய் கூட சொத்தை இல்லைங்க. நல்லா பெருசாக காய் வந்து எப்படி பார்க்குறக்கே தளன்னு இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கிட்டத்தட்ட காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2-3 கிலோ ஒரு செடியிலேயே இருக்க மாட்டேருக்குது. எடையே போட்டு பார்த்தாலும் கண்டிப்பாக 3 கிலோ வர மாட்டேருக்குதுங்க. இந்த மாதிரி 1-2 செடி ஒரு செடி வச்சாலே போதுங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான தேவைக்கு அதிகமாகவே இருக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அறுவடை செஞ்சு வச்சுட்டேன். எவ்வளோ காய் இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 3 கிலோ ஆக மாட்டேருக்குதுங்க. பாருங்கள், ஒரு சொத்தை கிடையாது. காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தளன்னு இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம என்ன தான் கடையில் வாங்கி வந்து குழம்பு வச்சாலும் நம்மளே செஞ்சு இந்த மாதிரி அறுவடை செஞ்சு இருக்கிற காய் வந்து நம்மளுக்கு வந்து இந்தளவுக்கு திருப்தி தராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.